ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மான்வாவோட 5th அண்ட் 6th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அல்டிமேட்டான மான்வா. என்னால் முடிஞ்சளவு நான் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பயங்கர ஃபன்னாக இருக்கும். அந்த ஃபன்னு தான் என்னால் எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல. என்னால் முடிஞ்சளவு ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லேயே மேலே பறந்துட்டு இருந்த எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. அந்த எம்பரர் வந்து சொல்கிறாரு, நீ தான் கிங் ஃபேமிலியோட மூத்த பையனா அப்படின்னு ஹீரோவத்தோட வர. ஹீரோ நான் வந்து பின்னாடி விட்டான். இவனோட மூமெண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அவரே ஷாக் ஆகிட்டாரு. இவன் வெறும் 3 வயசுலேயே பிரேக் த்ரூ பண்ணி கமென்ஸ்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மூமெண்ட்ஸ் டெக்னிக்கை மாஸ்டர் வேற பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்காகி நிற்கிறாரு. ஹீரோவோட எல்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்கள் பையனுக்கு அண்டி மன்னிச்சுக்கோங்க, அவனுக்கு தெரியாதவங்ககிட்ட பேச கொஞ்சம் வெட்கப்படுவான் அப்படின்னு ஹீரோவோட எல்டர் சொல்கிறாரு. அதுக்கு அவரும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. ஹீரோவும், நீங்க தான் அப்பனா எம்பரரா? உங்களை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வீராதி வீர சூராதி சூர, உங்களை பார்த்தா பயமே பயப்படுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பில்டப் அடிக்கிறான். மட்டும் இல்ல, நான் சாவறதுக்குள்ள உங்களை பார்ப்பேன்னு நினைச்சேன், இன்னைக்கே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு சிறப்பான மேஜஸ்டி கெஸ்டோட வீட்டுக்கு வரப்போ வெறுங்கையோடையா வருவாருன்னு ஹீரோ சொல்ல அவருக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்னடா சொல்றான்னு அதோட விடாம அவர் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு, கிரேட் ஷியா எம்பரர் உண்மையிலேயே வெறுங்கையோட வந்திருக்காரா அப்படின்னு வேற பக்கத்துல போய் எக்கோ அடிக்கிறான். மற்றவங்களாம் பார்த்து இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பரரும் அவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுக்கிறாரு. அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை திறந்து காட்டுறாரு. அதுக்குள்ள வெறும் ஸ்வாடா இருக்கு. எம்பரரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதான் த வாஸ்ட் ஸ்கை நயன் ஸ்வாட். இதை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹெவனோட மரியாதையான த வாஸ்ட் ஸ்கை ஸ்வாட் கார்டு யூஸ் பண்ணுது அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை 9 தனித்தனி ஸ்வாடா பிரிச்சாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த ஸ்வாடெல்லாம் உலகத்திலேயே ரேரான டிவைன் வெப்பன்ஸ். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஹங்கு வேர்ல்டோட டாப் 10 டிவைன் வெப்பனா மாத்தினோம்னா இதோட பவர் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சொல்லிட்டு இது எப்படி தரேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா இதுக்காண்டி நான் நிறைய பணம், மேன் பவர், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் செலவழிச்சிருக்கேன். இவனுக்கு நான் அந்த 9 ஸ்வாட்ல இருந்து ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டா நான் நினைச்சது எப்படி செய்யறதுன்னு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவரும் அப்புறம் மனசை கல்லாக்கிட்டு கண்ணை மட்டும் ஒன்னே ஒன்று குத்துருவோன்னு சொல்லி அவரும் நீட்ட ஹீரோ பாக்ஸோட புடுங்கிட்டு ரொம்ப நன்றி மேஜஸ்டின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், மாட்டினாண்டா பிள்ளைக்கா, அப்ப இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 6th சாப்டர் ஸ்டார்டிங்ல இல்ல தம்பி நான் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோவோட எல்டரும் ஹீரோட அப்பாவும் வந்து நின்ட்டாங்க. அவங்க அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்டர் சொல்றாரு, நீங்க அந்த வாஸ்ட் நயன் ஸ்வாடையும் கொடுத்துட்டீங்க. உங்க பேரை நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எங்க கிங் ஃபேமிலிக்கு வந்து வேல்யூபிளான கிஃப்ட் தான் கொடுத்துருக்கீங்க. இதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். இதுக்காண்டி உங்களுக்கு ஏதாச்சும் செய்வோம்னு சொல்ல அந்த எல்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா பேசுற? இவர் தான் உண்மையான ஹெவனோட இம்பீரியல் சன். இவர்கிட்ட வந்து 4 கடல் அளவுக்கு சொத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, இவர் வந்து சொத்தை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாரு, மக்களை பத்தி தான் கவலைப்படுறாரு அப்படின்னு எல்டரும் பிட்ட போடுறாரு. ஹீரோ அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் சரிதான், நான் வந்து மேஜிஸ்ட்ரேட்ட பணத்தை பத்தியெல்லாம் பேசி அவரை வந்து இன்சல்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு நல்லா பிட்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மேஜஸ்டி, நீங்க இங்க வந்ததுக்கு கிஃப்ட் மட்டும் காரணம் இல்ல, நீங்க வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு உங்க ஆள் மனசுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட கொள்கையிலும் என்னோட கொள்கையிலும் ஒண்ணுதான். அதனால வந்து இனிமே கின் ஃபேமிலி வந்து உங்களை தான் ஃபாலோ பண்ணுவோம். இனிமே எவனாச்சும் உங்களை தப்பா பேசினா நாங்க உங்களுக்காண்டி குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோப்பா சொல்றாரு. ஹீரோவை சொல்றாரு, இதுதான் உன்னோட மேனஸா? நம்ம மேஜஸ்டிக்கு போய் வணக்கத்தை செலுத்துன்னு சொல்ல அவனும் போய் காலிலே விழுந்துறான். உங்க கருணைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். அப்ப சிஸ்டமும் பாப்ப போகுது. உங்களோட வில்லன் கேரக்டர் இப்பதான் வெளியில தெரியுது. இங்க மேஜிஸ்ட்ரேட் இருந்து அந்த 9 ஸ்வாடை ஓப்பனா கொள்ளையடிச்சனால உங்களுக்கு 1000 வில்லன் பாயிண்ட்னு அதுவும் கொடுக்குது. அந்த மேஜஸ்டியோ குடும்பமே இப்படிதானடான்னு அவரு மனசுல நினைக்க ஹீரோ இன்னொரு பிட்டை ரெடி பண்ணிட்டான். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், உங்க நாட்டுல வந்து எல்டர் ஜூனியரை மீட் பண்ணா கிஃப்ட் தருவாங்களாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல நம்ம ஆட்களும், ஆடா ஆமாப்பா, எனக்கு இப்பதான் நான் வருதுன்னு அவரும் சேர்த்து பிட்ட போடுறாங்க. மேஜஸ்டின்னு நினைக்கிறாரு, இதுதான் தெரிஞ்சு சூரிய வச்சுக்கிறதா? நான் என் பொண்டாட்டியோட நிம்மதியா இருக்கிறத விட்டு இதை புறம்போக்க பார்க்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனப்பா அப்படின்னு அவரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் இன்னும் விடாம ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியோட லீடர் சியா டைனஸ்டியோட லீடர் அவர்கிட்ட ஜூனியருக்கு கிஃப்ட் தர கிஃப்ட் இல்லையா அப்படின்னு அவர் பக்கத்துலயே போய் நின்னுக்கிட்டு எக்கோ பண்ணிட்டு இருக்கான். அவரு என்ன பண்றது தெரியாம அவர் கையில இருந்து ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறாரு. அதை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுதான் டியான் பாவோ காட். இது வந்து அட்டாக்கா டிஃபென்ஸ் டைப் வெப்பன் கிடையாது. இதை உன் கூட வச்சுக்கிட்டேன்னா உனக்கு வந்து கல்டிவேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட கல்டிவேஷன் பேஸும் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை,
நீ வந்து இதை வச்சுக்கிட்டு நீ சண்டை போடுறப்ப நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு வந்து உன்னோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் இதுக்காண்டி ரொம்ப நன்றி மேஜஸ்டின்னு சொல்ல பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து இன்னும் எப்படி இவர்கிட்ட இருந்து கறக்குறதுன்னு சொல்றப்ப இவர் வந்து அவனை பார்த்தே பயப்படுறாரு. ஹீரோ வந்து இன்னொரு பிட்டே ரெடி பண்ணிட்டான். மெஜஸ்டி எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்றப்போ ஐயோ இவன் இன்னொரு பிட்டை ரெடி பண்ணிட்டாடான்னு சொல்லி அவரும் எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் வந்துச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி அவரும் கிளம்பிட்டாரு. எப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன்னு அவர் நினைக்கிறப்ப ஹீரோ சொல்றான் என் தம்பியை பக்கம் மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றப்ப ஆள ஒரு ஆயுன்னு சொல்லி அவரும் கிளம்பிட்டாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா நேற்று சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஃபீவர் இருக்குது. இருந்தாலும் வீடியோ ரெடி பண்ணிட்டேன். வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நேற்று வீடியோவில் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் வர எபிசோடு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். என்னால் முடிஞ்சளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.